வெல்கம் டு மை ரிசைப் பேலட். இன்றைக்கி ஒரு க்ரீமியான க்ரீமி சாண்ட்விச், ஒயிட் சாஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேப்சிகம் ஒரு சின்ன சைஸு, ஒரு சின்ன கேரட்டு, 100 கிராம் மஷ்ரூம், அப்புறம் கார்ன் ஒரு ஃபுல் கார்னை முக்கால் வாசி எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் பொடியாக நறுக்கினதும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு உருக்கிக்குங்க. அது கூட 3 பல் பூண்டு பொடியாக நறுக்கினதை எடுத்து அதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு நீளமான காஞ்ச மிளகாய் 4 அதை பீசஸ் அப்போ எடுத்து நல்லா அதோட காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் எடுத்து வச்சு அதை கிரைண்ட் பண்ணி ஃப்ளேக்ஸாக கூட கடைசியில் டாப்பிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பைஸ் ஆட் பண்ணோன்னா. அப்புறம் ஒரு கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த பட்டரோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மொத்தமாக நான் 2.5 கப்பு பால் சேர்த்துருக்கேன். ஆனால் மொத்தம் அப்படியே சேர்க்க வேண்டாம், 1/4 கப்பாக சேர்த்து கட்டிப்படாமல் அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவு அதில் கட்டிலாம் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாண்ட்விச் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் அதை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு நான் 2 தடவை போட்டிருக்கேன். மொத்தமாக 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பாலும் இப்போ கடைசியாக ஒரு 1/2 கப்பு போட்டிருக்கேன். மொத்தமாக 2.5 கப்பு தான். ஸோ இதை மூடி வச்சு நல்ல லோ ஃப்ளேம் ரொம்ப லோவாக இருக்கணும். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா இது அடி பிடிச்சிடும். நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா நீங்கள் குக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி 2 ப்ரெட் ஸ்லைஸ் நடுவில் வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் சீஸ் ஒரு ஸ்லைஸ் வச்சு மூடிட்டு பட்டர் போட்டு 2 சைடும் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான க்ரீமி அண்ட் கிறிஸ்பி சாண்ட்விச் ரெடி. இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.